Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு கேரமல் பாப்கார்ன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்ம சுகர் வச்சு கேரமல் பண்ண போகிறது கிடையாது, நம்ம வந்து வெல்லம் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெல்லம் வந்து நம்ம காய்ச்சணும், அதோட பாகு வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் நிப்பாட்டணும் அப்படின்றத தான் நம்ம கவனித்து பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து கிறிஸ்டல் பால் கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வெல்லத்தை நம்ம நிறுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கேரமல் பாப்கார்ன் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பக்காவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான கேரமல் பாப்கார்ன் உங்களுக்கு வீட்லேயே தயார். கேரமல் பாப்கார்ன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு கைப்பிடி பாப்கார்ன் விதை, இது வந்து 50 கிராம் உருண்டை வெல்லம். ஓகே, அப்புறம் எண்ணெய். சரி, நம்ம ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ நம்ம பாப்கார்னை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம பாப்கார்ன் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானோன்னு இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த சத்தம்லாம் அடங்கின பிறகு நம்ம அதை வந்து எடுத்துடலாம். சத்தம் அடங்கினோன்னு நீங்கள் எடுத்து தனியாக வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி நம்ம வந்து தூசியெல்லாம் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, நிறைய விட்டுறாதீங்க. இப்போ 50 கிராம் வெல்லத்துக்கு ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக நம்ம வந்து தண்ணி விட்டால் போதும். நம்ம காய்ச்சின வெல்லத்தை நம்ம இதில் இருத்து விட்டுக்குவோம். இதை வந்து நம்ம காய்ச்சிக்கணும். இது வந்து நல்ல கிறிஸ்டல் பதம் வரணும். நம்ம தண்ணியில் இதை வந்து போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது தொடும்போது வந்து நல்லா ஷார்ப்பாக குத்துற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி, ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ தான் வந்து கேரமல் பாப்கார்ன் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முத்திருச்சு அந்த பாகு. நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும், குத்தும் அந்த கிறிஸ்டல் கையில் தொடும்போது. நல்லா ஹார்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பதத்தில் நம்ம வந்து பாப்கார்ன் அதில் சேர்க்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாப்கார்ன் சேர்த்து அதை கிளறிடலாம். அடுப்பை வந்து ஸ்லோலே வச்சுக்கோங்க. அந்த வெல்லம் எல்லாம் அந்த பாப்கார்னில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளேட்டில் நீங்கள் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. சுட சுட வந்து நம்மளால் பிரிக்க முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்ச பிறகு நம்ம அதை வந்து உதுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதை பிரித்து நம்ம கிண்ணத்தில் போடணும். பார்த்திங்கன்னா ஆறினோன்னு நல்லா நமக்கு வந்துடும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம இதை வந்து கிண்ணத்தில் போட்டுக்கலாம். செம கிறிஸ்பியாக டேஸ்டியான கேரமல் பாப்கார்ன் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ யூஸ்வலாக சுகரில் வச்சு தான் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து வெல்லத்தில் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக அதே மாதிரியே வந்திருக்கு. ஸோ நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.